everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 ஷார்ட் ஆன்சர்ல 11th கொஸ்டின். Why is the synotrial node called the pacemaker of the heart? ஸோ இந்த synotrial நோட ஏன் pacemaker of the heart ன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த synotrial நோட தான் நம்ம வந்து SA நோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த SA pacemaker இதை வந்து நம்ம ஏன் அப்படி சொல்றோன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ல ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் எங்க அடிக்கும்னா இந்த எஸ்ஏ நோட்ல தான் வந்து அடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட்ல தான் வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எஸ்ஏ நோட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது சொல்ல போனா இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மெசேஜை வந்து உருவாக்கும். இந்த மெசேஜ் ஹார்ட் ஃபுல்லா டிராவல் ஆகி ஹார்ட் மசில்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஹார்ட் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணும். இப்போ கான்ட்ராக்ட் பண்ண வச்சிருச்சா, இதனால ஹார்ட்டை கண்டினியூ பண்ணி அங்கே வந்து நம்மளுக்கு பீட் அடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டை ஆரம்பிச்சு அதோட ஸ்பீடை ரெகுலேட் பண்ணது யாரு? இந்த எஸ்சிஏ நோட் தானே. ஸோ அதனால தான் இது வந்து ஃபேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒரு குயிக் ரீகால். இந்த எஸ்ஏனோடைய வேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட்னு சொல்றோம். ஏன்னா ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா இந்த எஸ்ஏ நோட்ல தான் ஆகும். இங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் உருவாகிறனால ஹார்ட் மசில் ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆகி ஹார்ட்டை தொடர்ந்து நம்மளுக்கு அங்க பீட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் இந்த எஸ்ஏ நோட வந்து நம்ம ஃபேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். ஓகேவா? உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.